மாவட்டம் காரைக்குடியில் இன்று பட்டப்பகலில் ரவுடி மனோஜ் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகள் காரை விட்டுச் சென்றனர். இந்த நிலையில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் காரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் சந்திரமோகன் வழங்க கேட்கலாம். சந்திரமோகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மகிழா. தற்போது காரைக்குடி அருகே சேர்வார் ஊர்தி பகுதியைச் சேர்ந்தவர் மனோஜ். இவர் மீது கஞ்சா, கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இந்நிலையில் ஒரு வழக்கில் பிணையில் வெளிவந்த மனோஜ் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்த பொழுது அவரது இருசக்கர வாகனத்தை மறித்து காரில் வந்த மர்ம நபர்கள் அவரை ஓட வெட்டி கொண்டனர். தற்போது காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபன் மற்றும் தேவோட்டை டிஎஸ்பி ஆகியோர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளியை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். தற்போது குற்றவாளி பயன்படுத்திய காரை காரைக்குடி அருகே நாச்சியாபுரம் பகுதியில் காரை காவல்துறையினர் பின்தொடர்ந்து பிடிக்க முயன்ற போது திராவையல் பொட்டலில் விட்டு சென்றனர் குற்றவாளிகள். தற்போது அந்த காரை சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத், நாச்சியாபுரம் காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் ராமநாதபுரத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட மோப்ப நாய் பைரவி தடயங்களில் மோப்பம் பிடித்து சிறிது தூரம் சென்று திரும்பியது. மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் எல்லை பகுதிகளிலும் காவல்துறையினர் முழு வீச்சில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன்.